பேக்கரி ஸ்டைல் சிக்கன் பஃப் செய்யலாமா? அதுவும் நம்ம ஏர் ஃப்ரையர்லேயே செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் பட்டர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க. அதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனம் போனதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துட்டு சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறமா தந்தூரி மசாலா சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நம்மளோட சிக்கன் ஸ்டஃப்பும் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெடிமேட் பஃப் பேஸ்ட்ரி கிடைக்கும் மார்க்கெட்டில். அது வாங்கிட்டோம்னா நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம். இப்போ இந்த சிக்கன் ஸ்டஃப் எல்லாமே இதில் உள்ளே வச்சுட்டு சைடில் இந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு எக் வாஷ் பண்ணிக்கலாம். எக் வாஷ் பண்ணால் தான் அந்த கலரும் டெக்ஸ்டரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் நீங்கள் செஸ்மி சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 16 மினிட்ஸ் நம்ம ஏர் ஃப்ரையரில் பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் பஃப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.